கர்த்தருடைய பெரிதான தயவுனால நம்ம மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் 6ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களை நம்ம பார்த்தோம். இந்த வாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 இருந்து 30 வசனங்களை பார்க்க இருக்கிறோம். 9வது பக்கம். தொடர்ச்சியா இந்த சுவிசேஷத்துல இயேசுவினுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையையும் அவருடைய ராஜரீகத்தின் வல்லமையையும் மகிமையும் பார்த்து வருகிறோம். சிறப்பா அந்த மலை பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவினுடைய குடிமக்கள் எப்படிப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தன் போறான்னு சொன்னா அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அவனுடைய பக்தி எப்படிப்பட்டது, அதான் கடந்த வாரம் பார்த்தோம். உள்ள இருந்து 18 வசனம் பரலோக ராஜ்ய மக்களுடைய பக்தி, அது அவர்களுடைய நீதியின் கிரியைகள் எவ்வளவு பரிசுத்தமானது, அது எவ்வளவு மனிதர்களுக்கு மேன்மையாக அல்ல தேவனுக்கு பிரியமானது என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவு தேவனை உயர்த்துகிறதா, தேவனது சித்தத்தை மையப்படுத்துகிறதா, புறஜாதிகளை போல அஞ்ஞானிகளை போல அவர்களுடைய ஜெபம் இல்லாததை குறித்து எச்சரிப்பை பார்த்தோம். கடைசியா அவர்களுடைய உபவாசிப்பு, அவர்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, தேவனுக்கென்று எப்படிப்பட்ட இழப்புகளோடு வாழ்ந்தார்கள் என்றதை பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு 19 34 வசனம் பரலோக குடிமக்களுடைய உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, பரலோக குடிமக்கள் இந்த பூமியில் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்வார்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் எப்படின்றதை இயேசுங்க சொல்றார். இதுல இன்னைக்கு 3 காரியங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல 19 இருந்து 24 வசனங்கள்ல முதலாவதாக அவர்கள் பரலோக பொக்கிஷத்தை நோக்கி வாழ்பவர்கள், அவர்கள் பரலோகத்தை பொக்கிஷமாக வைத்து வாழ்பவர்கள். முதலாவது தான் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன் 19 இருந்து 24 வசனங்களை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்பதை இயேசு தொடர்ந்து ராஜ்யத்தினுடைய சீசர்கள் மக்கள் எப்படி இருக்கணும் அவர் சொல்லி வராரு. முதல் 18 வசனங்கள்ல மக்களுடைய புகழ விரும்பாத, மக்களை பிரதானப்படுத்தாத தேவ பக்தி உனக்கு இருக்கணும்னு எச்சரித்த தேவன் இந்த 19 இருந்து 24 வசனங்கள்ல இந்த உலகத்தான போல, இந்த உலகத்தின் செல்வத்துக்கு எதிரான எச்சரிப்பு, இந்த உலகத்தின் பணத்துக்கு எதிரான எச்சரிப்பு, இந்த உலகத்தான போல உன்னுடைய இருதயமும் உன்னுடைய வாழ்க்கை முறைகளும் ஒருபொழுது இருக்கக்கூடாதுன்றத சொல்றாரு. நான் சொல்றாரு பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காது. ஏன் அப்படி சொல்றாரு? இந்த உலகத்துல எல்லோரும் ஏதோ ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கிறான். அந்த உலகத்துல உள்ள மனிதன் ஏதோ ஒரு பொக்கிஷத்தை தேடி அலைகிறான், ஓடுறான். ரோட்டை பாருங்க, நிறைய பஸ் போகுது, நிறைய வாகனங்கள் போகுது, நிறைய கார் போகுது. இதெல்லாம் என்ன சொல்றது? எதையோ நோக்கி ஓடுறான் மனுஷன். அவனுடைய உழைப்பு, அவனுடைய தேவை, அவனுடைய லட்சியத்தை அடைவதற்காக ஓடிட்டே இருக்கிறான் மனுஷன். ராப்பகலா உழைக்கிறான், ராப்பகலா வேலை செய்யறான். அவனுக்குன்னு ஒரு ஆசை, அவனுக்குன்னு ஒரு நோக்கம், அவனுக்குன்னு ஒரு உலகம், அதை நோக்கி போறான். வாலிபன் படிப்பை நோக்கி, உயர் படிப்பை நோக்கி, படிச்சு முடிச்சவன் ஒரு பெரிய வேலையை நோக்கி, வேலையை சம்பாதிச்சவன் அந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய வீட்டை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, உறவுகளை நோக்கி, இதெல்லாம் சம்பாதிச்சவன் இன்னும் செல்வத்தை அதிகப்படுத்துவதை நோக்கி, இன்னும் சொத்துக்களை சேர்ப்பதை நோக்கி, இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் ஏதோ ஒரு புதையில தேடி ஓடுறான். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்துல அவன் பல கண்டுபிடிப்புகளை பிடிக்கிறான், பல அசாதாரணமான செயல்களை அவன் செய்யறான். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பொக்கிஷன் இருக்கு.
யாருமே பொக்கிஷம் இல்லாமல் இருக்க முடியாது. அவன் இருதயத்தில் ஒரு பாரம் இருக்குது, இருதயத்தில் ஒரு ஆசை இருக்குது, இருதயத்தில் ஒரு தேவை இருக்குது. அதுக்காண்டி தான் உழைக்கிறான், ஓடுறான், பிரயாசப்படுறான். அது வெறுமனே அவனுடைய அன்றாட தேவைக்காக மாத்திரம் இல்லை, வெறும் சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கு மாத்திரம் அவன் உழைக்கலை, அதையும் தாண்டி அவன் உழைக்கிறான். அதையும் தாண்டி அவனுக்கு இன்னும் இந்த உலகம் ஒரு பெரிய கலாச்சாரத்துக்குள்ள ஒவ்வொரு மனிதனையும் உந்துதல் படுத்துது. அவன் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை உயர்வாக்க பார்க்குறான். சமுதாயத்தில் யாரும் தன்னை தரைக்குறவா பார்த்துடக்கூடாது. சமுதாயத்தில் யாரும் தன்னை கீழாக 4 மனிதருக்கு முன்னாடி நான் நல்லா வாழணும், 4 மனிதருக்கு முன்னாடி என்னுடைய மதிப்பு உயரணும். அதுக்கு என்ன வேணும்? எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு இந்த உலகத்தினுடைய சொத்துக்களும் பொருட்கள் அவசியம். இதான் ஒவ்வொரு மனுஷனும் ஓடுறான். அதை இயேசுங்க என்ன சொல்றாரு? பூமியில பொக்கிஷத்தை சேர்க்காது அப்படின்னா இயேசுங்க என்ன சொல்ல வர்றாரு? பூமியில உழைக்காதுன்னு அவர் சொல்ல வரல, அல்லது பூமியில நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியை பெறாம துறவரத்தை மேற்கொள்ளணும் அவர் சொல்லல, அல்லது பணத்தை சேர்க்காதன்னு சொல்லல, பணத்தை சரியா திட்டமிடுன்னு சொல்லல, நிலத்தை வாங்காதன்னு சொல்லல, வீட்டை கட்டாதுன்னு சொல்லல, இதெல்லாம் அவர் சொல்லல. இயேசு இங்க பொக்கிஷங்களை சேமிக்க வேணாம்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர? இயேசு இங்க தகுதியற்ற பேராசையை சொல்றார், அளவுக்கு மீறிய பண ஆசையை சொல்றார், ஆடம்பரமான சுயநல வாழ்க்கையை சொல்றார், சொகுசான சௌகரியமான மற்றவனை போல வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஓடக்கூடிய ஓட்டத்தை சொல்றார். உலகம் போற போக்குல போகாதுன்னு சொல்றார். ரொம்ப சிம்பிளா, இந்த உலகத்துல வாழ்றவனுக்கு ஈடு கொடுத்து ஓடாதுன்னு சொல்றாரு. மற்றவன் ஓடுற ஓட்டத்துல நீ ஓடாதுன்றார். மற்றவன் தேடி ஓடுறான், எதுக்கு ஓடுறான்? ஒருத்தரை பார்த்தா என்ன பிடிங்க, வாழ்க்கை எப்படி இருக்குது, லைஃப்ல செட்டில் ஆகிட்டீங்களா, வீடு கட்டிட்டீங்களா, கல்யாணம் முடிஞ்சிருச்சா, பிள்ளை குட்டி இருக்குதா, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறீங்களா, சாகர வரைக்கும் தானே சேர்த்து வச்சுட்டீங்களா, ஓய்வூதியம் வருதா, இதுதான் மனுஷன் பெருசா கேட்கறதுக்கு தான் மனுஷன் ஓடுறான். அவன் பொக்கிஷம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறான். பொக்கிஷம் இருந்துன்னு சொன்னா சந்தோஷம் தான். பணம் தான் இன்னைக்கு உலகம், பணம் தாங்க எல்லாம். பணத்தை நோக்கி ஓடுங்க. பணம் இருந்தால் அதிகாரம் வரும், பணம் இருந்தால் மகிழ்ச்சி வரும், பணம் இருந்தால் ஆரோக்கியம் வரும், பணம் இருந்தால் பாதுகாப்பு வரும், பணம் இருந்தால் புகழ் வரும். இதுக்கு தான் மனுஷனுக்கு ஓடுறான். இதான் உலகம் சொல்லுது. ஏன் சொல்றாரு? உன்னுடைய பொக்கிஷம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. வேற அதுக்கு என்ன? வேற மாற்றா ஒன்று சொல்லுது. பணத்தை தேடி ஓடுறவன் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லு. பணம் பிரச்சனையை போக்காது, பணம் பாதுகாப்பை கொடுக்காது, பணம் புகழை கொடுக்காது, பணம் மரியாதையை கொடுக்காது. பணம் பொய்யான பாதுகாப்பை தான் கொடுக்கும். சங்கீதம் 49:5-6 வாசிக்கு. சங்கீதம் 49:5-6. என்னை தொடுகிறவர்களுடைய அச்சமும் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற 7-8 சேர்த்து வாசிங்க. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் செல்வத்தை நம்பி அதை நோக்கி திரளான ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு நான் அழிவை காண மாட்டேன், நான் பாதுகாப்பா இருப்பேன், நான் மீட்கப்படுகிறவனாக இருப்பேன் ஒரு மனிதன் சொல்ல முடியாது. ஒன்னும் ஒருவனையும் காப்பாத்தாதுன்றார். யாக்கோபு 5:4-6 வாசிங்க. யாக்கோபு 5:4-6. ஐஸ்வர்யங்களை குறித்து எச்சரிப்பை சொல்றார். 2ல இருந்தாதான் சொல்ல, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வள்ளியும் துருப்பிடித்தது, அவை இன்னும் துரு உங்களுக்கு விரோதமாக
சாட்சியா இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாளில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே என்ற ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இந்த உலகத்தினுடைய பொக்கிஷம், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் தற்காலமானது. இந்த உலகத்தினுடைய பொருட்கள் ஒருபொழுதும் இன்பத்தையும் பலனையும் தராது. இந்த உலகத்தினுடைய பொருட்கள் அழியக்கூடிய, அதாவது திரும்ப அவர் ரெண்டாவதா அதை விளக்கப்படுத்தும் போது ஏசங்க சொல்றாரு, ஏன் பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேணாம், இங்க பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இப்ப இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேங்க் பேலன்ஸோ அல்லது பங்கு சந்தையில் பணம் போடுறதோ இல்லை. அவங்கன்னா அந்த காலத்துல பொக்கிஷம்னு சொன்னா ஒன்று உயர்ந்த அணிகலன்கள் தான். தங்கமோ வெள்ளியோ வைரமோ ஒரு பெட்டியில வச்சு அல்லது ஒரு பானையில வச்சு அவங்க மண்ணை தோண்டி புதைச்சி வைப்பாங்க, அல்லது வீட்டில் ஒரு பாதுகாப்பான அறையில வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா விலை உயர்ந்த வஸ்திரத்தை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆடைகள் மலிவுலாம் அன்னைக்கு இல்லை. ஸோ உயர்வான வஸ்திரங்களை ஆடைகளை பொக்கிஷமா வைப்பாங்க. பலதான் அங்கே சொல்றாரு, நீ உன் பொருட்களை உலோகங்களை சேர்த்து வைக்கும் பொழுது அது துருப்பிடிக்கும். துருப்பிடிக்காத ஒரு உலகமும் இல்லை. எந்த உலோகத்தை நீ சேர்த்து வச்சா அது கட்டாயம் துருப்பிடிக்கும். உன் ஆடைய பூச்சி அரிச்சு போடும், அதான் பூச்சியும் துருவும் அவைகளை திருடும். ஒருவேளை உன் பொக்கிஷத்தை பூச்சியும் துருவும் அழிக்காம போச்சுன்னு சொன்னா திருடன் கீழே அது அகப்படும். எந்த வீட்டில் பொக்கிஷம், அன்னைக்கு அந்த காலத்துல பொக்கிஷத்தை பாதுகாப்பா வைக்க முடியாது. ஸோ ஒருத்தர் வீட்டில் சொத்து அதிகமா இருக்குன்னா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ அவனுடைய சொத்து அபகரிப்புக்கு எப்பவுமே கள்ளகர் கூட்டம் அப்படியே இருக்கும். அவங்க ஒரு பெரிய ஆபத்துல இருப்பாங்க. இயேசு அதை இங்க தெளிவா எச்சரித்து அவர் சொல்றார். பூமியினுடைய பொக்கிஷம் அழியும், பூமியினுடைய பொக்கிஷம் திருடப்படும், பூமியினுடைய பொக்கிஷம் பொட்டரித்து போகும். சேர்த்து வச்சவனுடைய நிலை தான். இந்த உலகத்துல செல்வத்தையும் பொக்கிஷத்தையும் விரும்பி வாழவனுடைய நிலை, அதுல இருந்து அவன் ஒரு பொழுதும் நன்மையை அனுபவிக்க முடியாது. அரண்மனை மாதிரி வீடு கட்டுவான், ஆனா அறைக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது, ஒரே அறையில தான் இருக்கும். அதிக தோட்டங்களை நிலங்களையும் வச்சிருப்பான், ஆனா பறிச்சு அவனால சாப்பிட முடியாது. அநேக செல்வங்கள் பேங்க்ல இருக்கும், ஆனா அந்த பணத்துல ஒண்ணு கூட எடுத்தவனால அனுபவிக்க முடியாது. ஸோ மனுஷன் சேர்த்து வைக்கக்கூடிய எல்லாவற்றையும், அதான் பிரசங்கில அவர் சொல்றாரு, மனுஷன் எவ்வளவுதான் ஓடுற ஓட்டத்துல அதை சேர்த்து வச்சாலும் அந்த சேர்த்து வைக்கிறது அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை, அந்த இன்பத்தை தேவனுடைய கிருபையின் காரணம் இல்லாம எந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றார். பலன் தராத அழிந்து போகக்கூடிய இடத்துல உன்னுடைய பொக்கிஷத்தையும் உன்னுடைய இருதயத்தையும் வச்சுன்னு சொன்னா அது பெரிய ஒரு முட்டாள்தனம். விளக்கப்படுத்தும் போது அடுத்து சொல்றாரு, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுன்னு அவர் என்ன சொல்றாரு, நாம் பெற்றிருக்கிற எல்லாத்தையும் தேவனுடைய மகிமைக்கென்று பயன்படுத்துங்கள். உன் நேரம், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய திறமை, உன்னுடைய பொக்கிஷம், உன்னுடைய பணம், இது எல்லாவற்றையும் கடவுளுக்கென்று பயன்படுத்து, கடவுளுடைய காரியங்களுக்காக கொடு, அதுதான் நித்திய பலன். ஆண்டவர் பூமியில எவ்வளவு உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் கேட்க போறதில்லை. பரலோகத்துல உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, பரலோகத்துல என்ன பொக்கிஷத்தை நீங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கான பொக்கிஷம் பரலோகத்துல என்ன இருக்குது. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கக்கூடிய நபர் அந்த உலகத்துல உழைக்கிறதா? நமக்கு ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்தது, உழைப்பு கொடுத்தது, திறமையை கொடுத்தது, பொருளை கொடுத்தது, இது எல்லாம் நித்தியத்துக்காக வேலை செய்வதற்காக, நித்தியத்தைக்காக பயன்படுத்துவதற்காக. இப்ப நித்தியத்துக்காக நான் எப்போ உழைக்க முடியும்? அதாவது ரெண்டாவது அவர் சொல்றாரு அதுல 21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உன் இருதயம் தான் உன் பொக்கிஷம் எங்க இருக்குன்றத தீர்மானிக்குது. உன் இருதயம் இந்த உலகத்துல இருந்துச்சுன்னு சொன்னா, உன் இருதயம் இந்த உலகத்தான் வாழ்றவரோட சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா உன் பொக்கிஷம் இங்கேதான் இருக்கும். உன் இருதயம் ஆசைப்படுறதா உன் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்காண்டி தான் நீ உன் நேரத்தை கொடுப்ப, அந்த பொக்கிஷத்துக்காண்டி தான் உன் வேலையை கொடுப்ப, அந்த பொக்கிஷத்துக்காக தான் நீ உன்னை அர்ப்பணிப்ப. இப்போ உன் இருதயம் பூமியில இருக்குதா பரலோகத்துல இருக்குதா? உன் இருதயம் மனுஷங்கிட்ட இருக்குதா கடவுள்கிட்ட இருக்குதா? உன் ஆத்மாவினுடைய நிலைப்பாடு எதை பொக்கிஷமாக கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார். கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் அவரை வணங்குவதற்காகவும் அவரை அறிவதற்காகவும்
அவர் மீதும் பிறர் மீதும் அன்பு கூறுவதற்குமாக தான் ஆண்டவர் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைன்னு சொல்லி சொல்றார். நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குது? நம்முடைய இருதயம் எங்க இருக்குது? நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சை எங்க இருக்குது? உண்மையாகவே நாம் பரலோகத்தினுடைய புத்திரர்கள்னு சொன்னா, என் ஊரு வெளியூரு, என் நாடு இந்த நாடு இல்லைன்னு சொன்னா, இந்த நாட்டுல நான் எதுக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறேன்? எந்த வெளிநாட்டுல வேலை பார்க்க போறான், கடன் அடைக்கணும்ல ஒரு தேவைக்காண்டி வேலை பார்க்க போறான். அவன் அங்க உழைச்சி அங்க சொத்து சேர்த்து வச்சானா திரும்ப இங்கே எப்படி வருவான்? இங்க வாழ்வதற்கான என்ன தேவைகள் இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்ப அவன் அது அந்நிய தேசம், அந்த தேசத்தில் நான் வாழ முடியாது, என்னுடைய சொந்த தேசம் வேற, என்னுடைய சுய தேசம் வேறன்னு எப்ப அவன் உணர்றானோ அப்பதான் அவன் என்ன செய்வான்? தனது பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவனா அவன் போவான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பிரதானமானது. அதைதான் இயேசு இங்க கண்டிக்கிறவராக அவர் இருக்கிறார். ரெண்டாவது, அது என்ன விளக்கப்பட்டார்? இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பொக்கித்தை சேர்த்து வாழ்றவனால அவன் எப்படி இருப்பான்? 22 சொல்றாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். உன் இருதயத்துடைய பொக்கிஷம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியணும்னு சொன்னா உன் கண்ணு என்ன பார்க்குது அப்படின்றத நீ புரிஞ்சுக்க. அப்ப இங்க கண்ணுன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு ஊமையா சொல்றாரு, சரீர பிரகாரமான கண்ணை சொல்லணும். அதாவது இந்த உடம்பை பாதுகாப்பதற்கு கண்ணு பிரதானம். இந்த உடம்பு காயப்படாம, இந்த உடம்பு விழுந்துடாம, இந்த உடம்புல ஆபத்து வராம கண்ணு எங்க பார்க்குதோ உடம்பு அங்கதான் போகும். கண்ணு எங்க தொடுதோ உடம்பு அதை நோக்கி தான் போகும். அப்ப இந்த முழு சரீரத்துக்கும் இந்த முழு உடம்புக்கும் கண்ணு விளக்கா இருக்கு. வெளிச்சம் சொல்றாரு, விளக்குன்னு சொல்றாரு. அந்த விளக்கு உன் சரீரத்தை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன் கண் தெளிவா இருந்தாதான் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். உன் கண்ணு கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருளும். உன் கண்ணு இல்லைன்னு சொன்னா உன் சரீரத்தை உன்னால சரியா பாதுகாக்க முடியாது. சரியா சாப்பிட மாட்டேன், சரியா பயிற்சி செய்ய முடியாது, எங்க போகணும்னு தெரியாது, எங்க வழி நடத்தணும்னு தெரியாது. கண்ணு வெளிச்சத்தை கொடுக்குது, கண்ணு வழி நடத்துது, கண் வெளிச்சத்தின் மூலமாக உனக்கு பாதுகாப்பை கொடுக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆரோக்கியமான கண்ணு தான் ஆரோக்கியமான வெளிச்சத்தை கொடுக்கும், தெளிவா பார்க்க முடியும். நம்முடைய கண் பார்வை மோசமா இருந்து ஆரோக்கியமற்று போகணும்னு சொன்னா மங்களா தெரியும், இருட்டா தெரியும். அப்ப எங்கேயும் பயணம் பண்ண முடியாது, எங்கேயும் வழி நடத்த முடியாது. அப்படிதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கண்ணு இந்த உலக பொக்கிஷத்தின் மேல இருந்தா, உன் கண்ணு இந்த உலக செல்வத்தின் மீது இருந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய வழி ஒரு இருள் உள்ள வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றாரு. இருதயம் தான் வாழ்க்கையினுடைய அனைத்தையும் வழி நடத்துது. கண்ணு உடம்பை வழி நடத்துது, கண்ணு உடம்பை பாதுகாக்குது. அதே போல உன் இருதயம் தான் உன் ஆத்மாவை வழி நடத்துது. உன் இருதயம் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. உன் இருதயம் என்கிற ஆவிக்குரிய கண் மூலமா உன் ஆவிக்குரிய கண்ணுடைய வெளிச்சம் உள்ளதாக இருக்குதா? உன்னுடைய ஆவிக்குரிய கண் வெளிச்சம் உள்ளதாக இருக்கிறதா? உன் ஆவிக்குரிய கண்ணு நித்தியத்தை பார்க்கும் பொழுது, உன் ஆவிக்குரிய கண்ணுக்கு நித்தியம் என்கிற லட்சியம் இருக்கும் பொழுது அது ஒரு பொழுதும் சுயநலத்துக்கு சேவை செய்யாது. ஆவிக்குரிய கண்ணு இருளா இருந்துச்சுன்னு சொன்னா அது பெருமையும் சுய இன்பத்துக்கு தான் நம்மை ஆளாக்கும் சொல்லி சொல்றார். அப்போ உன்னுடைய கண்ணை வெளிச்சமா இருக்குதா? உன் ஆத்மா ஒளியின் காரியங்களை அறிந்திருக்குதான்னு சொல்லி கேட்கிறார். உன் கண்ணு கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். உன் கண்ணு சரியா தெரியலன்னா உன் சரீரத்தை எப்படி அழிவுக்கு நேரா நடத்துறையோ அதே போல உன்னுடைய மனக்கண் தெளிவா இல்லைன்னு சொன்னா உன் ஆத்மா நித்தியத்தை பார்க்காம, கடவுளை பார்க்காம, உன் ஆத்மா உண்மையை பார்க்காம, சத்தியத்தை பார்க்காம குருடாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா நீ ஒரு இருளுள்ள ஒரு வாழ்க்கை, உனக்கு பயம், சந்தேகம், திகில், உனக்கு பாதுகாப்பற்ற நிலை, இது எல்லாம் உருவாகும்னு சொல்லி சொல்றாரு.
24 திரும்ப ரெண்டாவது இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு ஒரு உவமை எக்ஸ்பிளைன் பண்றாரு. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஏசு முதல்ல சொன்னாரு 2 பொக்கிஷம் இல்லை, ஒரு பொக்கிஷம் தான். ஒன்று உன் பொக்கிஷம் பூமியில இருக்கணும், இல்லை உன் பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கணும். 2 கண்ணுல ஒரு கண்ணு தான். ஒன்று உன் கண்ணு ஒளிய பார்க்கணும், இல்லை உன் கண்ணு இருள பார்க்கணும். 3வது என்ன சொல்றாரு, 2 எஜமான்ல ஒரு எஜமான் தான். நீ இந்த உலகத்துல 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. நீ 2 வழியில ஒரு பொழுதும் பயணிக்க முடியாது. கடவுள் உன் எஜமானனா இருக்கணும், அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பொக்கிஷம் உன்னுடைய பணம் உன்னுடைய எஜமானனா இருக்கணும். நித்தியம் உன்னுடைய எஜமானனா இருக்கணும், இல்லை அனித்தியமான இந்த உலக சந்தோஷம் உன்னுடைய எஜமானனாக இருக்கணும். ஆவிக்குரிய ராஜ்ய எஜமானனா இருக்கணும், இல்லை மாம்சத்துக்குரிய சுகபோக எஜமானனா இருக்கணும். இது 2க்கு நடுவில் எங்கேயும் பயணிக்க முடியாது. இந்த பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் 2லையுமே வாழலான்னா, நீ உலகத்துல ஐஸ்வர்யமா இருந்தா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற. நீ இந்த உலகத்துல புகழ் அடைஞ்சன்னு சொன்னா நித்தியத்துல உனக்கு நன்மைகளை அடைகிற. இந்த உலகத்துல வியாதி இல்லாம கஷ்டம் இல்லாம ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்த நீ சொன்னா நீ கடவுளால் நேசிக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்ற. அதான் பரிசேயன் சொன்ன. ஏசு சொன்னாரு அப்படி கிடையாது. பரலோக ராஜ்யம் வேற, இந்த பூமிக்குரிய ராஜ்யம் வேற. நீ இங்க ஐஸ்வர்யவனா இருக்கிறது நித்தியத்துல பரலோகத்துல ஐஸ்வர்யவனா இருக்கிறதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. இங்க அவனுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கிறது, பரலோகத்தினுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்ற விஷயத்தை தேவன் சொல்றார். அப்ப இந்த 19 இருந்து 24 வசனத்துல தேவன் உன் இருதயம் பூமிக்குரிய பொக்கிஷத்துல இருக்குதா, பரலோக பொக்கிஷத்துல இருக்குதா? உன் இருதயம் இருக்கிற இடத்துல தான் உன் கண்ணு போகும். உன் இருதயம் ஆசைப்படுறது தான் உன் கண்ணு போகும். அப்ப இருதய பரலோகத்துல இருந்தா உன் கண்ணு பரலோகத்தை நோக்கி பார்க்கும். உன் கண்ணு பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனது சித்தத்தை நோக்கி பார்க்கும், தேவனது விருப்பத்தை நோக்கி பார்க்கும். அப்போதான் வாழ்க்கையில தேவன் எஜமானனா இருப்பார். இந்த பூமியில எல்லா நன்மைகளும் அனுப்பிச்சு இந்த பூமியில செழிப்பா இருந்து இந்த பூமியில சௌகரியமா இருந்து கடவுள் என்னுடைய ஆண்டவர், கடவுள் என்னுடைய இரட்சகர், கடவுள் எனது நன்மைக்குரியவர், மகிழ்ச்சிக்குரியவர் ஒருபோதும் சொல்ல முடியாது. அல்ல இன்னைக்கு சபையில என்ன சொல்றான், உன்னை ஐஸ்வர்ய நாக்கும்படி அவர் தரித்திரன் ஆனார் வசனத்தை சொல்றான். நீ ஐஸ்வர்யவனா இருந்தேதான் பரலோகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ வியாதி இல்லாம இருந்தேதான் பரலோகத்துல மேன்மைக்குரியவன். நீ கடன் இல்லாம இருந்தேதான் பரலோகத்துல ஐஸ்வர்யவனா இருக்க முடியும்னு சொல்லி சொல்றான். நீ இந்த உலகத்துல ஐஸ்வர்யமா இல்லைன்னு சொன்னா பரலோகத்துல உனக்கு எந்த இடமும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா வேதத்துல தேவன் அதுக்கு முரணா சொல்றாரு. நீ எல்லாரையும் போல வாழாத. கடவுள் இல்லாதவன் ஓடுற ஓட்டத்துல நீ ஓடாது. கடவுள் இல்லாதவன் பார்க்கக்கூடிய பார்வை மாதிரி இந்த உலகத்தை பார்க்காது. நீ சம்பாதிக்கிறது, நீ பெற்றுக்கொள்வது எல்லாம் அழிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் காணாம போயிடும். எதுவும் உனக்கு நிரந்தரமா வராது. நீ அனுபவிச்சு எதையும் இந்த உலகத்துல சாதிக்க போறது இல்லை. எதுவும் கூட இறுதி வரைக்கும் எல்லாம் அழிஞ்சு போயிடும், எல்லாம் காணாம போயிடும். உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கதான் போறார். நீ தேவனையும் பரலோகத்தையும் நித்தியத்தையும் உனது நோக்கமாக கொண்டு நீ வாழும் சொல்லி சொல்றார். பரலோகத்துல உன் பொக்கிஷத்தை, பரலோகத்துல உன் கண்ணை, பரலோகத்துல கிறிஸ்து உன் எஜமானனாக இருக்கிறார். ரைட்? அப்ப இந்த 5 வசனத்துல 5 எச்சரிப்புகள் அதை இயேசு சொல்றார். முதல்ல பூமிக்குரிய பொக்கிஷங்கள் அழியும். இந்த உலகத்துல செல்வ செழிப்பா வாழணும், இந்த உலகத்துல செல்வங்களெல்லாம் சேர்த்து ஆண்டவர் சொல்ல உண்ணவும் உடுக்கவும் இருந்தா அதை போதும் வாழுன்றார். உன் அடிப்படை தேவை நிறைவேற்றுச்சுன்னா போதும், அதுக்கு தான் நீ உலகத்துல இருக்கிற. உலகத்துல புசிச்சு குடிச்சு உடுத்துறதுக்கு தான் இருக்கிற. அதை தவிர வேற எந்த ஆசைகளுக்கும் மேன்மைகளுக்கும் இருதயத்தை விட்டு போடாது என்றார். 2வது, பூமியை நேசிக்கும் இருதயம் பரலோகத்தை அடையாது. மற்றவனை போல நல்லா வாழணும், செழிப்பா வாழணும், மேன்மையா வாழணும்னு சொல்லி உழைச்சி நேரத்தையும் காலத்தையும் உழைப்பையும் திறமையும் எல்லாத்தையும் இந்த உலகத்துல இன்வெஸ்ட் பண்ணன்னு சொன்னா நீ ஒரு பொழுதும் பரலோகத்தை அடைய முடியாது. பூமியின் மீதான கண் இருளின் வழியில் நடத்தும். பூமி உள்ளே கீழேயே நீ பார்த்துட்டு இருந்த, கீழேயே சந்தோஷத்தை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னா வாழ்க்கை இருள முடியும். பண ஆசையுள்ள வாழ்க்கை அழிவில் முடியும்.
வேதம் பல எடுத்துக்காட்டு நமக்கு சொல்லுது. லோத்துடைய பொக்கிஷம் எங்க இருந்துச்சு? ஆபிரகாமுடைய பொக்கிஷம் எங்க இருந்துச்சு? லோத்து ஆபிரகாமும் கடவுளை ஆராதித்து தொழுது கொண்டு வாக்குத்தத்தை பற்றி கொண்டு வருகிறாங்க. ஆனா அவங்களுடைய வேலைக்காரர்களுக்கு பிரச்சனை வரும்போது லோத்து ஒரு முடிவு எடுக்கிறான். அவன் சோதோமுக்காருக்கான சோவார் பட்டணம் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதா கண்டு, ஆகா இந்த ஊருக்கு போயிட்டா நல்ல விளைச்சல் வந்துடும், இந்த ஊருக்கு போட்டா அநேக ஆடு மாடுகளை சம்பாதிக்கலாம், இந்த ஊருக்கு போயிட்டா கஷ்டம் இல்லாம வாழலாம், இந்த ஊருக்கு போயிட்டு அரண்மனையை கட்டி வாழலாம் நினைச்சு போனான். அவன் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைச்சிச்சு. ஆடு மாடு திரளா சம்பாதிச்சான், பொக்கிஷங்களை திரளா சம்பாதிச்சான், வீடு திரளா சம்பாதிச்சான், பதவியை சம்பாதிச்சான், புகழை சம்பாதிச்சான், சோதோம்ல போய் வாழ்ந்தான். முடிவு என்னாச்சு? கடவுளை ஆராதிச்சானா, சந்தோஷமா இருந்தானா, மகிழ்ச்சியா இருந்தானா? அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதியில அவன் எதை ஆசைப்பட்டு சோதோமை நோக்கி ஓடினானோ, கடவுள் அந்த முழு பட்டணத்திலே கந்தகத்தையும் அக்கினாலும் அழிச்சு தன் மனைவியை கூட ஆதாயப்படுத்த முடியாம மனைவியை சாக கொடுத்துட்டு நிர்வாணமா அந்த ஊரை விட்டு வெளியே வந்தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட அவனால எடுத்துட்டு போக முடியாது. பூலோகத்துல பொக்கிஷ சேர்த்த லோத்து கடவுளுக்காக எந்த காரியத்தையும் செய்யல, கடவுளுக்கான எந்த மகிமையும் அவன் செய்யல. மறுபுறம் ஆபிரகாமை பார்க்கிறோம். கடவுள் அழைத்த பொழுது அவன் ஏற்கனவே பணக்காரன், அவன் திரளான ஆஸ்திகளோடு கல்தேய பட்டணத்துல வாழ்றான், அவன் திரளான வேலைக்காரங்களோட இருக்கிறான். கடவுள் அழைத்த பொழுது தன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் பொருட்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்நியனும் பரதேசியுமாக கானான்ல அவன் சஞ்சரித்தான். அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு விசுவாசத்தினுடைய வாக்குத்தத்தின் தகப்பனாக தேவன் அவனை ஆசீர்வதிச்சார். அவன் தேவன் கட்டி உண்டாக்குன நகரத்துக்காக காத்திருந்தனால விசுவாச தகப்பனா புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் விசுவாசத்தின் முன் அடையாளமாக தேவன் அவனை உயர்த்தினார் என்றதை வேத பார்க்கிறோம். இயேசுடைய வாழ்க்கையில எங்க பொக்கிஷம்? இந்த உலகத்துல பெரிய பெரிய ஜாமவான்கள் எல்லாம் வாழ்ந்து மரிக்கும் பொழுது அவங்க எவ்வளவு சொத்துக்களை, எவ்வளவு புகழையும், எவ்வளவு காரியங்களை சம்பாதிச்சாங்க நம்ம பார்க்கணும். இயேசு என்ன சம்பாதிச்சார்? இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது என்ன சொத்தை சேர்த்து வச்சுட்டு போனார்? இயேசுவோடைய வாழ்ந்த வீடு யாருக்காச்சும் தெரியுமா? இயேசு எவ்வளவு பணத்தை வச்சிருந்தாருன்னு தெரியுமா? இயேசு எதை நோக்கி இந்த உலகத்துல ஓடினார்? அவர் நித்தியத்தையும் பரலோகத்தையும் பொக்கிஷமாக நோக்கி, அதை நோக்கி அவருடைய ஓட்டத்தை, அவருடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். நான் பரலோகத்துல இருக்கேன்னு சொன்னா என் இருதயம் எங்க இருக்குது? என் வாஞ்சை எங்க இருக்குது? என் விருப்பம் எங்க இருக்குது? என் உழைப்பு எங்க இருக்குது? என் நேரத்தை நான் எங்க செலவு பண்றேன்? எங்க முதலீடு பண்றேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், திறமை, காலம் இது எல்லாத்தையும் எதுக்காண்டி போடுறேன்? உழைச்சி உழைச்சி என்ன செய்ய போறீங்க? உழைச்சி சம்பாரிச்சு என்ன செய்ய போறீங்க? சம்பாரிச்சு இந்த உலகத்துல நிம்மதியா இருந்தா என்ன செய்ய போறீங்க? பரலோக குடிமகனா இந்த உலகத்தினால போல வாழக்கூடாது என்று சொல்றார். 2:25-30 அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள், அவர்கள் கவலையற்று தேவனை சார்ந்து அவர்கள் கவலை இல்லாமல் தேவனை சார்ந்து வாழ்பவர்கள். 25-30 வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிற ஜீவனும் உடையை பார்க்கிற சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்தின் பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறதும் நீங்கள் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முகத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவர்கள் உழைக்கிறதும் இல்லை, ஊர்க்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோனின் முதலாய் தன் சர்வ வல்லமையும் அவர்களில் ஒன்றே போலாகியும் உறுதியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுத்தே போடப்படும் காட்டுக்குள்ளுக்கு தேவன் இவ்விதமாய் உறுதிவிட்டால் உங்களுக்கு உறுதியிருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ரைட். இந்த 25-34 வரைக்கும் கவலைப்படாதன்னே சொல்றாங்க. ஏன் இதுக்காண்டி கவலைப்படுற, ஏன் அதுக்காண்டி கவலைப்படுற, ஏன்னு சொல்லி ஆகையால் திரும்ப திரும்ப ஆண்டவர் இங்க சொல்றார். ரைட். அப்ப முதலாவது இந்த உலக பொக்கிஷத்தை நோக்கி போறவன் கவலைப்படுவான். யார் அதிகமா மன உளைச்சல் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா பணம் இருக்கிறவன் தான்.
யாருக்கு அதிகமா வியாதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலக பொக்கிஷத்தை நோக்கி ஓடுறவனுக்கு தான் அதிக வியாதி, மன உளைச்சல், பயம், திகில், சந்தேகம்லாம் வரும். அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கு தான் வழிகள் வரும். அதான் சொல்றாரு, நீ கவலைப்படாத. இப்ப எதுக்கு கவலைப்படாத? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் கவலை எதுக்கு? எதுக்கு இந்த உலகத்துல நீ ஓடுற? சாப்பிடணும், உடுத்தணும், சாப்பாடு அவசியம், உடை அவசியம், பாதுகாப்பு அவசியம், இதெல்லாம் நோக்கி நீ போடுற. கவலை என்னன்னு நீங்க பார்க்கிறோம். கவலை என்பது வெறும் உணர்ச்சி அல்ல. கவலை என்பது தேவன் மீதான அவநம்பிக்கை, கடவுளின் மீதான, கடவுளுடைய ஆளுகை மீதான, கடவுளுடைய பராமரிப்பின் மீதான சந்தேகம், அவிசுவாசம். அதான் கவலை. கடவுளை பார்த்தவன் கவலைப்பட மாட்டான். கடவுளுடைய ஆளுகை பார்த்தவனுக்கு கவலையோ முறுமுறுப்போ ஒரு பொழுது வராது. இந்த உலகத்துல அறியாமையில, பேதமையில உள்ளவன் தெரியலன்னு சொல்லி கவலைப்படுறான். தெரிஞ்சவன் அதிகமா தெரிஞ்சிருக்கனால கவலைப்படுறான். ஏழைகள் போதுமான அளவு இல்லைன்னு கவலைப்படுறாங்க. பணக்காரர்கள் தங்களிடம் இருப்பது இழந்து விடுமோ என்று கவலைப்படுகிறார்கள். வயதானவர்கள் மரணத்தை எதிர்கொள்ளும்படியாக கவலைப்படுகிறார்கள். வாலிபர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளும்படியாக, எல்லாத்தையும் கவலை இருக்குது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் கவலை உள்ளவனாக அவன் இருக்கிறான். கவலைப்படுறவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய திறனையும் என்னுடைய ஞானத்தையும் நான் சார்ந்திருக்கிறேன்றான். தன்னை பார்க்கிறவன் தான் கவலைப்படுவான். தன்னை இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறவன் தான் கவலைப்படுவான். தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறவன் தான் கவலைப்படுவான். கவலைப்படுறவன் தான் பதட்டம் உள்ளவனா இருப்பான். கவலைப்படுறவன் உணர்ச்சி வசப்படுறவனா இருப்பான். கவலைப்படுகிறவன் அவநம்பிக்கை உள்ளவனா இருப்பான். அதான் சொல்றாரு, நீ பரலோகத்தை கண்ணை வச்சிருந்தேன்னா, பரலோகத்தோடைய எஜமான பார்த்தனா, நீ எப்படி இந்த பூமியில கவலைப்படுவ? எப்படி இந்த பூமியினுடைய காரியங்கள் உன்னை கவலைக்கும் முறுமுறுப்புக்கு நேரா நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் அவரு அழகான ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாரு. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரங்களும் இசைத்தவள் அல்லவா. உன் உயிர் ஜீவன் கொடுத்த கடவுள் அதுக்கு ஆகாரம் கொடுக்காம எப்படி விடுவாரு? சரீரத்தை படைத்த கடவுள் அதுக்கு உடையை கொடுக்காம எப்படி விடுவாரு? நீ உணவு பெருசுன்ற, ஆண்டவர் உயிர் பெருசுன்றார். நீ உடை பெருசுன்ற, ஆண்டவர் உடல் பெருசுன்றார். நீ வெளிப்பிரகாரமானது பெருசுன்ற, ஆண்டவர் உட்பிரகாரமானது முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆகாரத்து பற்றி கவனிச்சுப்பார். நீ அவர் பாருங்க, நீ ஆபிரகாம கவனிச்சுப்பாரு, நீ சாமுவேலை அப்படிலாம் அவர் சொல்லல. அவர் ரொம்ப அற்பமா சொல்றாரு. கவலைப்படுற நீ இந்த உலகத்தினுடைய நிகழ்வை பார், இந்த உலகத்துடைய படைப்பை பார், இங்க பறக்கிற இந்த பறவையை பார். இந்த பறவை கவலைப்படுதா? நீ பார். இந்த பறவைக்கு வீடு இருக்குதா? இந்த பறவைக்கு வேலை இருக்குதா? உன்னைய மாதிரி இந்த பறவை விதைக்குதா? அதான் அவர் சொல்றாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்க. உன்னை மாதிரிலாம் பிரயாசப்படுறது. நீ அலையிற மாதிரிலாம் அது அலையிறது. அதுக்கு நிலமும் கிடையாது, இடமும் கிடையாது. அப்படி அவர் சொல்றாரு, களஞ்சியம் இல்லை, அறுக்கிறது இல்லை, சேர்த்து வைக்கிறது. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நீ விதைச்சா உனக்கு சாப்பாடு கிடையாது, உழைச்சா சம்பளம் வரும், வேலை செஞ்சா சாப்பிடலான்னு உனக்கு தெரியும், செய்வ. காட்டுல உள்ள பறவைக்கு ஆகாரம் எங்க எப்படி தெரியும்? அனுதினமும் ஒரே இடத்துல போய் சாப்பிடுமா? அதுக்கு ஹோட்டல் இருக்குதா? இல்லை அது சேர்த்து வைக்கிற இடத்துல இங்கே போனால் நமக்கு சாப்பாடு, இங்கே போனால் இறை கிடைக்குன்னு தெரியும். காட்டு மிருகங்களுக்கு தெரியுமா? சிங்கம் புலிக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு போனால் இறை கிடைக்குன்னு தெரியுமா? அதுக்காண்டி எதுவுமே செய்யாம உட்காரவும் இல்லை. எல்லா பறவையும் காலையில எந்திரிச்சு வேலை பார்க்கும், இறையை தேடி ஓடுது. இறை எங்க கிடைக்குன்னு சொல்லி அலைந்து திரிகிறது, உழைக்கிறது. சொல்லாரு, அது உழைக்கிறனால, ஓடுறனால, விதைக்கிறனால அல்ல, அவைகள் எல்லாவற்றையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். எல்லா ஜீவராசிகளுக்கு அவர் ஆகாரம் தரார். கண்ணுக்கு தெரியாத அமீபால இருந்து, கடல்ல இருக்கக்கூடிய திமிங்கலத்துல இருந்து அவர் தான் இறை தர்றார். ஒரு திமிங்கலத்துடைய வயிற்றுல 12 காரை நீங்க உள்ள வைக்கலாம். அதுக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னா 12 டன் நிறைய நீங்க சாப்பாடு கொடுக்கணும். உங்களால கொடுக்க முடியுமா? ஆனா கடவுள்
அதற்கும் உணவளிக்க. அதான் சொல்றாரு, சாதாரண ஆகாயத்து பறவை கூட அவர் போஷிக்கிறார். அவர் படைச்சவர் பராமரிக்கிறார். படைச்சிட்டு விடல, படைச்சிட்டு படைப்பினுடைய தேவைகளை அணிந்து அதுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள், இஸ்ரவேல் மக்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் வந்தான். 40 வருடம் எகிப்துல இருந்து வர்றான். 40 வருடம் சாப்பாட்டுக்கு அவன் என்ன பண்ணான்? விவசாயம் பண்ணானா? உழைச்சானா? 40 வருடம் அவன் சும்மா நடந்து வர்றான். அவனுக்கு சாப்பாடு வானத்திலிருந்து வருது. 40 வருடம் அவனுடைய உடை பழசாகவும் ஆண்டவர் சொல்றார். ஒரே ட்ரெஸ், அது அழுக்காகவும் இல்லை, கிளியவும் இல்லை. அவனுடைய பாத ரட்சைகள் கிளியம், அவனுடைய அவன் கால் கூட வீங்கல. அவன் நடந்து வர்றான். அவன் வளர வளர இப்போ 3 வயசுல இருக்கிற பிள்ளை 5 வயசுக்கு வந்தா அந்த ட்ரெஸ்ஸு 5 வயசுக்கு ஏற்ற மாதிரி வளருது. 5 வயசுல இருந்து அவன் 20 வயசு போகும்போது அவனுடைய உடை அதுக்கேற்ற மாதிரி, அவனுடைய செருப்பு வளருது. அவனுக்கு வேண்டிய எல்லாம் தினந்தோறும் அற்புதம். தினந்தோறும் வானத்திலிருந்து ஆகாரத்தை சாப்பிட்றான். வானத்து மண்ணாவை புசிச்சான், காடையை கொடுத்தான். ஆனா அவனுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அதுல புலம்புறான். அவன் புலம்புனாலும் அவன் புலம்புறனாலும் அவன் உழைச்சாலும் உழை வைக்கனாலும் தேவன் அவர்களை உணவளித்தார். துரோகிகளுக்கு உணவளித்தார், சந்தேகப்படுறவனுக்கு உணவளித்தார், தன்னை தூஷிக்கிறவனுக்கு ஆண்டவர் உணவளித்தார். இன்னமும் கடவுள் அதை செய்கிறார். கடவுளை தெரியாதவனை கடவுள் எப்படி பராமரிக்கிறார்னு பார். ஒருத்தன் சர்ச்சுக்கே போக மாட்டான், ஒருத்தன் விக்கிரக வழிபாடு பண்றான், ஒருத்தன் கடவுளே அறியாம ஒருத்தன் சும்மாவே இருக்கிறான், உழைக்கவே மாட்டான், ஆனா வீட்டுல ராஜ வாழ்க்கை வாழ்வான். அவனால யாருக்கு எந்த பயனும் இல்லை. ஆனா தேவன் அவனுடைய காரியத்தை செய்ய. ஆனா நீ என்ன, நீ கடவுளை அறிகிறேன்ற, உன் கடவுள் ஜீவன் உள்ளவன், உன் கடவுள் வல்லமை உள்ளவன்ற, எப்படிங்க அடுத்து வாழ்றது, எப்படிங்க அடுத்து நடக்கிறது, எப்படிங்க நான் உழைக்காம இருந்தா எனக்கு எப்படிங்க கிடைக்கும், எப்படிங்க சாப்பிட்றது, எப்படிங்க உலகத்தில் நடக்கிறது, எப்படி இந்த உலகத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறது, எப்படி பிள்ளையை படிக்க வைக்க, எப்படி வேலை கிடைக்க, எப்படி வீடு கட்ட, எப்படி நான் மகிழ்ச்சி, இதை தூக்கி நீ ஓடிட்டு இருக்கிற. என்ன சொல்றாரு? அவர் தனது கிருபையினால இறக்கத்தினால பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கடவுளுடைய ஊழியத்தை செய்யற எலியாவுக்கு என்ன சொன்னாரு? நீங்க போய் கேரி தாழ்நிலையில உட்காரு, காக்கா உனக்கு சாப்பாடு கொடுக்கும். சாப்பாடு என்ன மட்டன் பிரியாணியா கொடுத்துச்சு காக்கா? ஒரு நாளைக்கு ஒரு இறைச்சி துண்டு, ஒரு அப்பம், அவனுக்கு தேவையானதை தேவன் அங்கு செய்து முடித்தார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? நீ நீ வேலை செய்ய, நீ எதிர்காலத்தை குறித்து திட்டம் போடு, ஆனா அதுக்காக கவலைப்பட்டு இருக்காதுன்னு சொல்றார். நீ பறவையை விட பெரியவன், இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்பை விட நீ தேவசாயில படைக்கப்பட்டாய், நீ கடவுளால் நேசிக்கப்படுகிறேன், நீ கடவுளால மகத்துவமான படைப்பு. உன்னை பறக்க வச்சவர், உன்னை வளர வச்சவர் உனக்கு சாப்பாடு போடாம எப்படி விடுவார்? உன் தேவையை சந்திக்காம எப்படி போவார்? நீ பரலோக ராஜ்யத்தின் புத்திரனார், அதான் நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து பெறுகிறத நான் பார்த்ததே இல்லை என்று தாவீது சொல்றான். கடவுளுடைய ஜனங்கள் பட்டினி கிடந்த நான் பார்த்ததே இல்லை, கடவுளுடைய ஜனங்கள் இறந்து கெஞ்சினதை நான் பார்த்ததே இல்லை. தேவன் அவருடைய ஜனங்களை போஷிக்கிறவரும் பாதுகாக்கிறவருமாக இருக்கிறார். பிலிப்பியர் 4:6 வாசிங்க. பிலிப்பியர் 4:6 வாசிங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதனையோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். விசுவாசியின் வாழ்க்கையில இந்த உலகத்துக்கான கவலை ஒருபோது இருக்கக்கூடாது. அவன் பரலோகத்துக்கான கவலையை கொண்டு அவை தேவனோடு சேர முடியலன்னு கவலை இருக்கலாம், தேவனுக்காக வாழ முடியலன்னு கவலைப்படலாம், பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு கவலைப்படலாம். ஆனா இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக நாளைக்கு என்னங்க செய்யறது, அடுத்த வாரம் என்ன பண்றது, இந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கிறது, எதிர்காலத்துல யார் என்னை பாதுகாப்பா, யார் எனக்கு உதவி செய்வா, நாளை கழிச்சு எனக்கு என்ன நடக்கும், இந்த உலக பிரகாரமான கவலைகள்லாம் நீ முதல்ல விட்டுன்னு சொல்லுவார். கவலை எதிர்காலத்தை மாற்றி அமைக்காது, கவலை நிகழ்காலத்து அமைதியை பறிக்கிறது. இன்னைக்கு கடவுள்கிட்ட சந்தோஷமா இருக்க கூடாது கவலைப்பட்டேன்னா, சரிங்களா? ஆண்டவர் 30 வசனத்துல அவர் சொல்றாரு, நீ கவலைப்பட்டனால உன் சரீரத்துல ஒரு முளத்தையும் கூட்ட முடியாது. என்ன ட்ரெஸ்ஸுக்கு இன்னைக்கு மனுஷனுடைய கவலையே என்ன சாப்பாடு, என்ன உடுத்துறது, 2 மட்டும்தான் கவலை. எப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி மேன்மையா உடுத்துறது,
எப்படி தேவைகளை சந்திச்சு சுகபோகமா சாப்பிட்டு வாழ்றது. ஆனால் சொல்லி எதுக்குமே ஒரு விசுவாசி கவலைப்படக்கூடாதுன்றாரு. காட்டு புஷ்பத்துக்கு நான் உடுத்துறேன்றார். காட்டில் வளர்கிற ஃப்ளவர்ஸ், அதனுடைய கலர், அதனுடைய ஆடை, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடக்கூடிய புல்லு, ஒரு நாள் அரை நாள் வாழக்கூடிய உயிரினத்துக்கு தேவன் அழகா உடுத்துறார். அது சாலமோன் கூட அதனுடைய மகிமைக்கு இணையாக உடுத்துனது இல்லைன்னு சொல்லி அவர் சொல்றார். ஒரு 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 சாதாரண புல்லையும் பூச்சியையும் பாதுகாக்கிற தேவன் உன்னை பாதுகாக்க விடுவாரா? உன்னை அனாதையா விடுவாரா? உன்னை திக்கற்று விடுவாரா? உன்னை இக்கட்டில் கொண்டு போய் விடுவாரா? உன்னை பாதுகாக்காம விட்டுருவாரா? அவருடைய பரம தகப்பனா இருக்கும் பொழுது, அவருடைய அன்பு உண்மையில இருக்கும் பொழுது, பாதுகாப்பின் காரம் இருக்கும் பொழுது, நீ இந்த உலகத்துக்காக எதை நினைச்சு கவலைப்படுற? யார் நினைச்சு கவலைப்படுற? என்ன நோக்கத்துக்காண்டி நீ கவலைப்படுற? கவலையினுடைய ஆபத்து பரலோக மக்கள் ஒரு பொழுதும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் தேவனை சார்ந்திருக்கிறார்கள். ரைட். இந்த வசனங்கள் ஒரு கவலை குறித்து 5 காரியம் சொல்லும். முதல்ல, கவலைப்படுறவன் கடவுளுடைய இருத்தலையும் பராமரிப்பையும் மறுக்கிறான். கவலைப்படுறவன் கடவுள் இல்லைன்னு சொல்றான். கவலைப்படுறவன் சுய இச்சையினால ஆளப்படுகிறான். தான் நினைச்சது செய்யணுன்றவன் தான் கவலைப்படுவான். தான் நினைச்ச மாதிரி உலகம் இல்லையே, தான் நினைச்ச மாதிரி குடும்பம் இல்லையே, தான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை இல்லைன்றவன் தான் கவலைப்படுவான். தன்னை பத்தி நினைக்கிறவன் தான் கவலைப்படுவான். கவலைப்படுறவன் சோம்பேறி, உழைக்காதவன் தான் கவலைப்படுவான். உழைக்கிறவன் கவலைப்படுவான். கவலைப்படுறவன் சக மனிதனை சேர்த்து காயப்படுத்துவான். கவலைப்படுறவன் அவனுடைய கவலையினால இன்னொரு மனிதனையும் சேர்த்து பாரப்பட்டு துக்கப்படுத்துவான். கவலைப்படுறவன் கிருபையை புறக்கணிப்பான். கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையும் இல்லாம ஆக்குவான். கவலைப்படுறேன் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் சரியாகாதுங்க, அதெல்லாம் மாறாதுங்க, அதெல்லாம் இப்படி இருக்காதுங்க, அவ்வளவுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க வாழ்க்கை, விட்ட விதிங்க, இதுதாங்க என் வாழ்க்கை, இப்படிதாங்க வாழ்ந்து சாக போறேன், இதுதான் கவலைப்படுறவன் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோக ராஜ்யத்தின் புத்திரனா இந்த இப்படிப்பட்ட கவலைகளோடு நீ வாழ முடியாது. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? உங்க கவலை எதுக்காக இருக்குது? உங்க வாழ்க்கையினுடைய தேவைக்காண்டி கவலைப்படுறீங்களா? படிச்சாச்சு, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்லா பாஸ் ஆகிடுவேனா, வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வாழ்க்கை துணை கிடைக்குமா, வாழ்க்கை துணைக்கு அப்புறம் பிள்ளை பார்க்க முடியுமா, பிள்ளையை பற்றி ஒழுங்கா வளர்க்க முடியுமா, பிள்ளையை உயர்வா வளர்க்க முடியுமா, பிள்ளையை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியுமா, அடுத்த சந்ததி, இப்படியே நீ கவலைப்படுறவனா இந்த உலகத்தான போல இருந்தேன்னு சொன்னா நீ பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரனா ஒரு பொழுது இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில கவலைகள் இருந்துன்னு சொன்னா, யாருமே இல்லைங்க, எப்படிங்க என் வாழ்க்கையை பாதுகாக்க, எந்த உறவுகளும் இல்லை, நான் தனியா இருக்கிறேன், நான் கஷ்டமா இருக்கிறேன், எனக்கு பயம் இருக்குது, திகில் இருக்குதுன்னு சொன்னா நீங்க இன்னும் தேவனை சரியா அறியாது. மூணாவது, கடைசியா 31 34, பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்கள் அவர்கள் தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுபவர்கள். அவர்கள் பரலோகத்தை பொக்கிஷத்தில் சேர்த்து வைப்பவர்கள். அவர்கள் கவலையற்று தேவனை சார்ந்திருப்பவர்கள். மூன்றாவது, அவர்கள் தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி வாழ்பவர்கள். 31 33 வாசிங்க. 31 33. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைட், அவ்வளவுதான். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, திரும்ப ஒரு விஷயம் சொல்றாரு, தேவ ராஜ்யத்துல இருந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நீ கவலைப்பட்டு கலங்கா. நீதிமொழிகள் 12:25 வாசிங்க. நீதிமொழிகள் 12:25. கவலை மனசை காயப்படுத்திடும். கவலை ஆரோக்கியத்தை சேதப்படுத்தும். கவலை உறவுகளை சேதப்படுத்தும். கவலை மகிழ்ச்சி இல்லாம ஆக்கிடும். கவலை வாய்ப்புகளை கொள்ளையடிச்சிடும். கவலை கடவுளுடனான உறவிலிருந்து நம்மளை பிரிச்சிடும். 1 பேதுரு 5:7 வாசிங்க. 1 பேதுரு 5:7. தெளிவா சொல்றாரு. அவர் உன்னை விசாரிக்கிறார்.
உன்னைய குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த குழந்தை பிறந்திருக்குது, உள்ள இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு எப்போ பசிக்கும்? அந்த குழந்தை கேட்காது, கேட்க முடியாது. பெற்றோர்களாக நம்ம தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும், நம்ம தான் அந்த குழந்தைய சுத்தப்படுத்தும், நம்ம தான் அந்த குழந்தைய பாதுகாக்கணும், நம்ம தான் அந்த குழந்தை மேலே கண்ணும் கருத்துமா இருக்கும். உன் கண்ணு இமைக்குள்ள நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. உன்னை என்னுடைய சட்டைகளை வச்சு நான் பாதுகாத்து கொண்டிருக்கேன் என்று வாக்குத்தத்தங்களை கடவுள் கொடுக்கிறார். பேசிக்க சொல்றாரு, நீ முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு. நீ கவலைப்படாம இருக்கணும்னா, கவலை இல்லாம இருக்கணும்னா, பயம் இல்லாம இருக்கணும்னா, முறுமுறுப்பு சந்தேகம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா நீ தேவராஜ்யத்தை தேடு. தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்னது? என் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவு, என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், எல்லாவற்றையும் கடவுளுடைய கண்ணோட்டத்தின்படி தீர்மானிப்பது. தேவன் விரும்பக்கூடியது எது என்பதை கேட்டு நான் செயல்படுவது. எது கடவுளுக்கு பிரியமானது, எது நீதியை பிரதிபலிக்கிறது, எது பரிசுத்தமானது, எது உண்மையானது, எது சத்தியமானது என்ற சிந்தையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. கடவுளுடைய நீதியை தேடுறதுன்னா என்னது? கடவுளுடைய சரியான அவருடைய குணாதிசயத்துக்கு ஒத்து வாழ்றது, கடவுளை பிரியப்படுத்தக்கூடிய, ஒழுக்கமாகவும் பரிசுத்தமாகவும் அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து வாழக்கூடியதான் கடவுளுடைய நீதி. கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய மரணத்தை விசுவாசிச்சு அன்றாட நடத்தைகள்ல கடவுளுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறது தான் தேவனுடைய நீதி. தேவ ராஜ்யத்தை அவர் தேடு அப்படின்னு சொன்னா கடவுளுடைய ஆட்சிக்குள்ளாக நீ உள்ளவாகுத. கடவுள் உனது ராஜாவாக உன் வாழ்க்கையில இருக்கட்டும். நீ பேசினாலும் சிந்திச்சாலும் செயல்பட்டாலும் அது தேவன் எதிர்பார்க்கிறாரா, தேவனுக்கு பிரியமானதா, தேவன் விரும்புகிறதா, தேவன் இங்கு முக்கியமானவராக இருக்கிறாரா என்கிற சிந்தையோடு செயல்படும் சொல்லி சொல்றார். அதாவது அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன அது கூட கொடுக்கப்படும்? செல்வங்கள் கூட கொடுக்கப்படும் சொல்ல, நீ எதிர்பார்க்கிறத விட மேலான ஆசீர்வாதங்கள் என்று சொல்ற, உன்னுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படும் சொல்லி சொல்றார். இந்த உலகத்தினுடைய கவலைகள் இருந்து உனக்கு புசிப்பு, குடிப்பு, உடுப்பு இது எல்லாம் அவர் தர. நீ கடவுளுடைய ராஜ்யத்தை உண்மையா தேடும் பொழுது உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அடிப்படை தேவைகளை அவர் சந்திக்கிறார், நம்முடைய ஆடம்பர தேவைகள் அவர் சொல்லல. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கிறார். கடவுளுக்காக வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவைன்னா பணத்தை கொடுப்பார். கடவுளுக்காக வாழ்வதற்கு நமக்கு பாதுகாப்பு தேவைன்னா பாதுகாப்பை கொடுப்பார். கடவுளுடைய மகிமைக்காக வாழ்வதற்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் அவர் செய்வார். செய்யறதுக்கு அவர் வல்லமை அதிகாரம் உள்ளவராக அவர் இருக்கிறார். கடவுளுடைய ஒரு பராமரிப்பின் செயலாக இப்ப நான் கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுகிறவனா இருக்கிறேன்னா, கடவுளுடைய நீதியை தேடுகிறவனா இருக்குன்னா, என் வாழ்க்கையில எனக்கானதை கடவுள் செய்யணுமா, என் வாழ்க்கையை கடவுள் வடிவமைக்கணுமா, அல்லது கடவுள் விரும்புகிற வாழ்க்கைக்கு நான் என்னை அர்ப்பணிக்குமா என்கிற தீர்மானத்தோடு நம்ம வாழ்றது ஆண்டவர் சொல்றார். இறுதியில் அதான் சொல்றார், நாளைக்காக கவலைப்படாது, நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போகும். நாளைக்கு, நாளை கழிச்சு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், என் எதிர்கால வாழ்க்கையெல்லாம் கவலைப்பட. இன்னைக்கு கடவுள் தேவை சந்திக்கிற, இன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கியா, இன்னைக்கு நிம்மதியா இருக்கியா, இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கியா, இன்னைக்கு கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக வாழ். ஆனா மனுஷன் எப்பயுமே அப்படி இருக்க மாட்டான். மனுஷன் எப்பயுமே நாளைய வச்சுதான் கவலைப்படுவான். நாளைக்கு என்னங்க நடக்கும்ன்றதான் அவனுடைய கவலை எப்பயுமே. ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை இப்படி நான் ஏமாற்றப்பட்டேன்னா, ஒருவேளை இதெல்லாம் நான் இழந்துட்டேன்னா, ஒருவேளை இப்படிலாம் மாறி போயிருச்சுன்னா, ஒருவேளை இதெல்லாம் எதிராக நின்றுச்சுன்னா, இப்படிதான் மனுஷன் தேவையில்லாத பயங்களை கொண்டவனாக இருக்கிறான். இப்ப இயேசு மூணாவது என்ன சொல்றாரு? கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி கொண்டு வாழுகிறவன் அவன் தேவ ராஜ்யத்தின் நீதியை அவன் தேடுறான்னு சொன்னா, அவன் கடவுளுடைய வாக்குறுதிகளை முன்னிறுத்தி வாழ்பவன், கடவுளுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு வாழ்பவன், அவன் தான் தேவராஜ்யத்தை தேடுறான். அப்படிதான் ஆபிரகாம் நம்பினான், அப்படிதான் தாவீது நம்பினான். நித்தியன் ஒண்ணு இருக்கு, பரலோகன் ஒண்ணு இருக்குது, நரகன் ஒண்ணு இருக்குது. கடவுள் மறுபடியும் இந்த உலகத்தை நீதியை சங்கரிக்க போறார். அந்த நீதியினுடைய சங்கரிப்பு நான் மீட்கப்படுவதற்கு அவர் ரட்சிப்பை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார், நித்திய வாழ்க்கையை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை பற்றி கொண்டு வாழ்வது. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுறதுன்னு சொன்னா கடவுளுடைய சித்தத்தையும் கட்டளைகளையும் உயர்த்தி வாழ்றது. என் வாழ்க்கையில கடவுள் நினைக்கிறதையும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு தான் நான் கீழ்ப்படுவேன்.
மூணாவது, அனுதினமும் ஆவிக்குரிய கடமைகளை ஜாக்கிரதையா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா, ஆமாங்க, இயேசு வந்து உலகத்துல வந்தாரு, இயேசு என் பாவத்துக்காண்டி மரிச்சாரு, இயேசு ரட்சிப்பை சம்பாதிச்சாரு, இயேசுவை நம்மளாம் நித்திய வாழ்க்கை நான் நம்புறேன். அது இல்லை வாழ்க்கை, அது இல்லை தேவ ராஜ்யம். அதை பிசாசு நம்புறான். பிசாசுக்கும் இயேசு தான் பாவத்தை மன்னிச்சாருன்னு தெரியும். பிசாசுக்கும் இயேசு தான் சிலுவையில மரிச்சாருன்னு தெரியும். பிசாசுக்கு இயேசு தான் நித்திய ஜீவனை தருவார்னு தெரியும். அது எனக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லலை. விசுவாசம்ன்றது அதை சார்ந்து இல்லை. விசுவாசம் கடவுளுடைய ராஜ்யத்தின்படி வாழ்றதுன்னு சொன்னா, அனுதினமும் நான் நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனா என்னுடைய ஆவிக்குரிய கடமைகளை செய்யறது, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, கடவுளோடு இணைந்து இருக்கிறது, பாவத்தை ஜெயிக்கிறது, பாவத்தை வெற்றி கொள்கிறது, சுபாவத்தின்படி மாறி வாழ்றது, தேவ ராஜ்யத்தின் பிள்ளையா வாழ்ன்னு சொன்னா, பரிசுத்த வாழ்க்கைக்காக போராடுபவர். பரிசுத்த போராடுறவன் தேவ ராஜ்யத்தை தேடுறாங்க. உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த போராட்டம், பாவத்தை ஜெயிச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையினுடைய சுபாவம் மாற்றப்பட்டிருக்கிறதா? உங்களை எச்சரிக்கும் பொழுது, கண்டிக்கும் பொழுது திருந்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையினுடைய பாதை எவ்வளவு மாறி இருக்குது? உங்களுடைய பேச்சு எவ்வளவு மாறி இருக்குது? உங்களுடைய விருப்பம் எவ்வளவு மாறி இருக்குது? உங்களுடைய செய்கள், பழக்க வழக்கம் எவ்வளவு மாறி இருக்குது? இதெல்லாம் இல்லாம நான் கடவுளுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன்னு சொன்னா ஒரு போதும் இல்லை. அவர்கள் தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் உபத்திரவங்களையும் பாடுகளையும் முடிவு பரியந்தம் சகிப்பவர்கள். கடவுளுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு பாடுகள் உண்டு. தேவ ராஜ்யத்தின்படி போறேன்னு அந்த உலக ராஜ்யம் ஒன்று எதுக்கும். தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடி நீ போகும் பொழுது இந்த உலகத்துல உனக்கு அடிகளும் அவமானங்கள் நிந்தைகளும் உண்டு. உனக்கு போராட்டம் உண்டு. உன்னுடைய எதிரி உன் இருதயம், எதிரி உன் குடும்பம், எதிரி இந்த உலகமும் பிசாசும் மாம்சம் நல்லா இருக்கு. இதெல்லாம் எதிர்கொண்டு நோக்கி வாழ்றவன் நான் இருக்கணும்ன்றத சொன்னார். என் ராஜ்யத்தினுடைய மகிமையான இந்த ராஜ்யத்துல குடிமகனா இருக்குன்னு சொன்னா இந்த 3 உனக்கு இருக்கணும். உன் இருதயம் பரலோகத்தை நோக்கி இருக்கணும், உன் கண்ணு பரலோகத்தை நோக்கி இருக்கணும், உன் எஜமா பரலோகத்துல உள்ள இயேசுவா இருக்கணும். அப்படி நீ வாழும் பொழுது இந்த உலகத்துல அற்பத்தனமான காரியத்துக்கு புலம்பிட்டு இருக்க மாட்டேன், அற்பத்தனமான இச்சைகள் நோக்கி ஓடிட்டு இருக்க மாட்டேன், அற்பத்தனமான சிற்றின்பங்களுக்கு உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் பாருங்க, உங்க டிவி இல்லை செல்லு, இந்த மீடியா தான் இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு இருக்கு. போட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்னென்னத்தையோ பார்க்கலாம், என்னென்னத்தையோ கேட்குறான். அவன் மனசுக்கு பிடிச்சமான எல்லாத்தையும் இச்சைகள் நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துறான். அவனை மாதிரி வாழ முடியல, இவனை மாதிரி இருக்க முடியல, அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லை, இவனை மாதிரி நடக்க முடியன்ற கவலை எல்லாம் இதன் மூலமாக தான் உருவாகும். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் இருக்கிறான். அவனால மகிழ்ச்சியா ஆராதனைக்கு வர முடியல, அவனால மகிழ்ச்சியா கடவுளுடைய ஜனங்களோட ஐக்கியப்பட முடியல, கடவுளுக்குன்ற மகிமையா எதையும் அவனால செய்ய முடியும். வீம்பையும் வைராக்கியத்தையும் கலகத்தையும் மனுஷன் கொண்டு வந்துருக்காரு. ரைட். இப்ப இந்த பகுதி இயேசு 3 எச்சரிப்பை கொடுக்கிறாரு. நீ பரலோக ராஜ்யத்தின் புத்திரன்னு சொன்னா நீ பரலோக பொக்கிஷத்தை நோக்கி, பரலோகத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? நீ இந்த ராஜ்யத்தினுடைய மகிமை எவ்வளவு பேருக்கு சொன்ன? இந்த ராஜ்யத்துக்காக நீ எவ்வளவு உழைச்ச? இந்த ராஜ்யத்துக்கான உன்னுடைய பிரயாசமும் உன்னுடைய அர்ப்பணிப்பும் என்ன? உன்னுடைய கொடுத்தல் எப்படி? உன்னுடைய நேரம் எப்படி? உன்னுடைய பழக்க வழக்கம் எப்படி மாறுச்சு? இந்த உலகத்துல கவலையற்று எப்படி இருக்குது? கடவுளை சார்ந்து எப்படி இருக்குது? அனுதினமும் கடவுள் மீதான உனது உறவு எப்படி இருக்குது? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீ எப்படி தேடி வாழ்ற? இதெல்லாம் நம்மளால செய்யணுமா? பாவத்துல வாழுகிற மனுஷன் அவன் பூமியில தான் பொக்கிஷத்தை நோக்கி ஓடுவான். பாவத்துல வாழ்கிற மனுஷன் கவலையும் துன்பத்தோட தான் இருப்பான். பாவத்துல வாழ்கிற மனுஷன் அந்த ஒரு பொண்ணு கிறிஸ்துவனுடைய நீதியை தேட மாட்டான். இதுக்குதான் கிறிஸ்து தேவை. இயேசுவின் உங்களுக்கு எனக்கு தேவை. இயேசுவினுடைய கிருபையின் மன்னிப்பு இல்லாம, இயேசுவினுடைய பரிகார சிலுவ மரணம் இல்லாம எந்த மனிதனும் இந்த ராஜ்யத்தின் புத்திரனா வாழ முடியாது. அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியா, நம்முடைய இந்த சுபாவங்களை கலைந்து போகும்படியா, நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கண்ணையும் இந்த உலகத்துல இருந்து அவர் மீது திருப்பிக் கொள்வதற்காக அவர் வந்தார். இந்த உலகத்துல நீங்களும் நானும் உலகத்தால பிணைக்கப்பட்ட இந்த உலகத்துடைய ஓட்டத்துல ஓடாதபடி, இந்த உலகம் வாழக்கூடிய வாழ்க்கை வாழாதபடி, இந்த உலகம் விரும்ப சந்தோஷத்தை அடையாதபடி அவர் நித்திய மகிமையான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில நமது சுய ரத்தத்தை சிந்தி நித்திய மேன்மைக்குரிய வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், உங்களுக்காக ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண போறேன், உங்களுக்காக ஒரு சந்தோஷத்தை பரலோகத்துல உண்டு பண்ண போறேன். அதுக்கு பின்னாடி வா.
தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை பின்பற்றி என்ன பின்பற்றி ஐஸ்வர்யவான பாலுக்கு அதான் சொன்னார். அவன் இந்த பூலோக ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் சேர்த்து பெற்றுக்கலான்னு நினைச்சான். அவன் இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான புகழெல்லாம் சம்பாதிச்சு நான் நித்திய ஜீவனுக்கு போயிடுவேன் நினைச்சு வந்தான் ஏசுட்ட. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுப்பா, நீ 2 கவலைகளோட வாழ முடியாதுப்பா, நீ 2 இடத்துல பொக்கிஷத்தை வச்சுட்டு இருக்க முடியாது. உன் பூமிக்குரிய பொக்கிஷத்தை ஒழிச்சிட்டு நீ என்னை பின்பற்றி அப்பதான் உனக்கு நித்திய ஜீவன் சொல்லி சொன்னான். உன் வாழ்க்கை மாறணும், உன் சிந்தை மாறணும், உன் இருதயம் மாறணும், உன் அர்ப்பணிப்பு மாறணும், உன் சுபாவம் மாறணும், உன்னுடைய கவலை மாறணும், உன்னுடைய பாரம் மாறணும், உன்னுடைய ராஜ்யத்தின் சிந்தை மாறணும். இல்ல பரவாயில்ல, நீ அப்படியே மனம் திரும்பி அப்படியே என்னைய மட்டும் விசுவாசி, என் பாவத்தை மட்டும் விசுவாசி, என் மன்னிப்பு மட்டும் விசுவாசி, அப்படியே பரலோகம் வந்துடுவேன்னு சொல்ற. உன் பணத்தோட நீ பரலோகம் வந்துடலாமா? பணம் ஒரு மேட்டரே கிடையாது, பணமே சொல்லலையே. அவனுக்கு தான் சிலுவை மரணத்தை அவர் சொல்லலை. அவன்கிட்ட நீ மனம் திரும்பணும்னு சொன்னார். உன் பொருளாசையை விட்டு வெளியே வாங்க, உன் உலக இச்சையை விட்டு வெளியே வா. நீ உலகத்துக்கும் தேவனுக்கும் வாழ முடியாது. வாழ்க்கையை தீர்மானி, உன் வாழ்க்கையை யோசி, உன் வாழ்க்கையினுடைய இருதய வாஞ்சைன்றதை யோசி. உங்கள் நேரத்தையும் காலத்தையும் உழைப்பையும் உனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எங்கே செலவு பண்ண போற? நித்தியத்தில் கிறிஸ்துவோட செலவு பண்ணணும்னு சொன்னால் இயேசுவால் உனக்கு மன்னிப்பு தேவை, இயேசுவால் உனக்கு புதிய இருதயம் தேவை, இயேசுவால் உனக்கு ஒரு புதிய ஆவி தேவை. உன் வாழ்க்கையினுடைய பாவத்தையும் பலவீனத்தையும் செய்யக்கூடிய பரலோக வல்லமை உனக்கு தேவை. இது இல்லாம நீ ஒரு பொழுதும் தேவனுக்கு பிரியமா பரலோக ராஜ்யத்தின் புத்திரனா வாழ முடியாது. உட்காந்து ஆராய்ச்சி பாருங்க, ஆண்டவரே ஏன் நான் அந்த உலகத்துல மற்ற மனுஷனை போல வாழ்றேன், ஏன் மற்ற மனுஷனை போல கவலைப்பட்டு வாழ்றேன், ஏன் என்னுடைய இருதயத்துல ஒரு ராஜ்யமும் ஒரு விருப்பமும் ஒரு நீதி இல்லாம இருக்குது, எனக்கே இது அந்நிய காரியமா இருக்குது, என்னால் ஏன் இதை விசுவாசிக்க முடியலன்னு கடவுளுடைய சமூகத்துல கேள்வி. கடவுள் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணை கொடுத்து உங்களுடைய கண்ணை தெளிவாக்கி உங்களுக்கு அந்த பரலோக மகிமையை காட்டும் பொழுது, இந்த உலகத்தினுடைய அனித்தியமான அழிவை காட்டும் பொழுது, இந்த உலகத்தினுடைய பொக்கிஷம் அழிக்கப்படும், துருப்பிடிக்கும், அது பொட்டரித்து போகும், இதனுடைய மேன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்படும்ன்றத கடவுள் உங்களுக்கு காட்டணும். இந்த உலகத்தினுடைய அடிப்படை தேவைகளுக்காக தேவன் போதுமானவராக இருக்கிறான்ற அவருடைய பராமரிப்பின் கரத்தை தேவன் உங்களுக்கு திறந்து காட்டணும். இந்த உலகத்தில் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றத இயேசு உங்க இருதயத்துல உணர்த்தாம உங்களுக்கு மனம் திரும்ப ரட்சிக்க வராது. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நானும் நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து நம்முடைய வாழ்க்கை அவருடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் பாத்திரமா இல்லைன்னு சொன்ன, ஆண்டவரே நான் இன்னமும் இந்த உலகத்தினுடைய பிரச்சனை கவலை இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் நினைச்சபடி வாழ்றேன், ஏன் உலகத்துல உங்களை கொண்டு வர பார்க்குறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய வாழ்க்கை சிந்தனைகளையும் நித்தியத்துக்கும் பரலோகத்துக்கும் கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துங்க, அவருடைய மரணத்தின் மூலமாக என்னுடைய சுத்தமாக கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்போம். தேவன் அவருடைய ராஜ்யத்தின் புத்தர்களாக நம்மை மாற்றுவாராக.